வண்டியில கூட்டு போய் உட்கார வைப்பேன். சோறு தண்ணி இல்லாத யாழை பல ஊருக்குள்ள அடிச்சு இந்த மாதிரி பண்றானே. சின்னசேலம் அருகே நீதிமன்றம் உத்தரவின்படி விவசாயம் செய்யப்பட்டிருந்த 1.40 ஏக்கர் ஆக்கிரமிப்பு இடம் அகற்றம். ஆசையாக பயிரிடப்பட்டிருந்த பருத்தி செடிகளை ஜேசிபி கொண்டு அழித்த போது பெண் ஒருவர் கதறி அழுத காட்சி பார்ப்பவர்களை சற்று உறைய வைத்துள்ளது. நடந்ததை விரிவாக பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அடுத்த கருங்குழி கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி மற்றும் அவருடைய தம்பி ராஜீவ்காந்தி ஆகியோரது விவசாய நிலத்திற்கு பின்னால் சின்னதுரை என்பவர் கடந்த 1990 விவசாய நிலத்தை சொந்தமாக வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சின்னதுரையின் விவசாய நிலத்திற்கு செல்ல முறையான பாதை இல்லை என்பதால் சுப்பிரமணி என்பவரிடம் பல முறை தனக்கு பாதை விட வேண்டும் என கேட்டுள்ளார். ஆனால் சுப்பிரமணி மற்றும் அவருடைய சகோதரர் ராஜீவ்காந்தி ஆகியோர் சின்னதுரையின் விவசாய நிலத்திற்கு செல்ல வழிவிடவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் சின்னதுரை கடந்த 2024 ஆண்டு சுப்பிரமணி மற்றும் அவருடைய தம்பி ராஜீவ்காந்தி ஆகியோர் பயன்படுத்தி வரும் விவசாய நிலத்தில் அரசுக்கு சொந்தமான 1.40 ஏக்கர் தரிசு நிலம் ஆக்கிரமிப்பில் இருப்பதாகவும் மேலும் அதனை மீட்டு தனக்கு பாதை அமைத்துக் கொடுக்க வேண்டும் எனவும் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். இந்நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி ஆக்கிரமிப்புகளை மீட்டு சின்னதுரைக்கு பாதை அமைத்து தர நீதிமன்றத்தில் ஆணை பிறப்பித்தார். இதனையடுத்து சுப்பிரமணி பயன்படுத்தி வந்த அரசு தரிசு நிலங்களை கையகப்படுத்த சின்னசேலம் வட்டாட்சியர் பாலகுரு தலைமையிலான வருவாய் அலுவலர்கள் மற்றும் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஆகியோர் 3 ஜேசிபி இயந்திரங்கள் உதவியுடன் அரசு தரிசு நிலத்தை கையகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது சுப்பிரமணி விவசாயம் செய்த பருத்தி செடிகள் அரசு தரிசு நிலத்தில் உள்ளதால் அதனை ஜேசிபி இயந்திரம் கொண்டு அழித்து பாதை அமைக்கப்பட்டது. இதனை கண்ட விவசாய பெண்மணி மஞ்சுளாவும் கவலையடைந்து கதறி அழுதார். மேலும் சுப்பிரமணியிடமிருந்து அவர் பயன்படுத்திய 1.40 ஏக்கர் அளவுள்ள அரசு தரிசு நிலத்தை மீட்டு பாதை அமைத்துக் கொடுத்தனர். ஆசையாக பயிரிடப்பட்டிருந்த பருத்தி செடிகளை ஜேசிபி கொண்டு அழித்த போது மஞ்சுளா கதறி அழுத காட்சி பார்ப்பவர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.